எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள், நமது இன முன்னவர்கள் நீண்ட காலமாக தூக்கி சுமந்த ஒரு கனவை, அறம் சார்ந்த அரசியலை, ஒரு ஆட்சியை நம் அன்னை நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று கண்ட கனவை இந்த நிலமெங்கும் எடுத்து விதைத்து வருகிறோம். காசை முன்னிறுத்தி அல்ல, கருத்தை முன்வைத்து, கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்வைத்து. இங்கே உலக பொதுமைக்கு எதுக்கு மேல 5 நிமிஷம் இந்த சங்கு எதற்காக ஊதப்படுகிறது என்றால், தமிழ் பேரின மக்கள் திரண்டு எழுந்து இந்த தீய ஆட்சியாளர்களுக்கு சங்கை ஊதுங்கள் என்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு தான் நமது தாத்தன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கிறான்ல, அந்த சங்கு தான் இந்த சங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குங்கிறான். அந்த சங்கு தான் இங்கே. இந்த மண்ணில் மாற்றம் என்பதும் புரட்சி என்பதும் வெறும் சொல்லாகவே இருந்திருக்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறான் எங்கள் மூதாதை இளங்கோவடிகள். இங்கு தமிழர்கள் மானம், வீரம், அறம் இவை 3 உயிரென்று வாழ்ந்த பெருமக்கள் நாங்கள். மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டம், அறம் சார்ந்து நின்று வாழ்ந்த மறவர்கள், ஆட்சி செய்த இனத்தின் மக்கள். அந்த அறம் சார்ந்த ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. தூங்காமை துணிவுடைமை கல்வி இவை 3 நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இப்படியான எங்கள் முன்னவன் வள்ளுவ பெருமகனார் பகுத்து தந்த மறையின் வழி நின்று ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை, மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலக உயிர்கள் எல்லாவற்றையும் நேசித்து செய்கிற ஆட்சியை உங்கள் பிள்ளைகள் நம் தாய் நிலத்திலிருந்து செய்ய தொடங்கி இருக்கிறோம். இதிலே அளப்பரிய செல்வ வளங்கள் நம் நாட்டில் குவிந்து கிடந்தும், அறிவாற்றல், உடலாற்றல், உழைக்கும் திறனாற்றல், நிலம், வளம், காடு, மலை, மரம், கடல் எல்லாம் இருந்தும் நம் நிலம் வறுமையில் வாடி கிடக்கிறது. நம் மக்கள் வாழ்க்கை தரம் என்பதை பார்க்கிற போது அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். சகிக்க முடியாமல் இந்த நிலத்தில் இருக்கிற ஊழல், லஞ்சம் தான், முறையற்ற நிர்வாகம்தான். அதனால் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இலவசம் என்ற சொல்லே இல்லாது ஒழிப்பது எங்கள் முதல் வேலை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் சொந்தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எங்கள் கனவு. அப்ப என்ன செய்யலாம்? எந்த நாடாக இருந்தாலும் முதலில் அந்த நாடை கட்டமைக்க வேண்டிய ஆட்சியாளன் செய்ய வேண்டியது கல்வி. கல்வியில் தான் தொடங்கணும். உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் தரத்திற்கு, உலகத்திலே
சிறந்த நாடுகளாக 5-6 நாடுகள் இருக்கிறது. இத்தனை நாடுகள் இருந்தாலும் முதலில் இருக்கிற கல்வியில் முன்னாடி முதல் இடத்தில் இருக்கிற நாடு பின்லாந்து. அதான் உலக தரத்திலே முதலிடத்தில் இருக்கிறது, ஒரு சின்ன நாடு. இரண்டாவதாக தென்கொரியா, மூன்றாவதாக சின்ன நாடு சிங்கப்பூர், ரொம்ப சின்ன நாடு. நாமக்கல் மாவட்டம் அளவு கூட அது பெரிதில்லை, பார்த்தால் என் பிள்ளைகளுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து ஆக சிறந்த கல்வி மருத்துவத்தை கொடுக்குது, 3வது தரத்திலே. இங்கே அவனுக்கு கடலை தவிர எந்த வளமும் இல்லை, நிலமும் இல்லை, காடும் இல்லை, மலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனால் முடியுது. சிங்கப்பூரால் கொடுக்க முடிகிற கல்வியை உங்கள் பிள்ளை சீமானால் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். அது கல்வியை எப்படி கொடுப்பேங்கிறத தனியாக காட்டுறேன். இப்போ முதலில் கல்வியை கொடுத்துறோம், கல்விக்கேற்ற வேலை கொடுத்துறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுத்துறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுத்துறோம். இந்த இலவசத்துக்கு ஏங்கி நிற்கிற எளிநிலையை ஒழிக்க பிறகு மருத்துவம், தரமான மருத்துவத்தை கொடுத்துரும். பரமத்திவேலூரில் கடைசி ஒரு கிராமத்தில் இருக்க என் பாட்டிக்கு கூட உலகத்தரத்திற்கு நாட்டின் பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ, குடியரசுத் தலைவர் முதல்வருக்கு என்ன கிடைக்குதோ, அது ஏழையின் அப்பத்தாவுக்கும் கிடைக்க செய்கிறது எங்களுடைய கடமை. அதுதான் எங்கள் ஆட்சியினுடைய நோக்கம். பிறகு தண்ணீர், குடிநீர், தூய குடிநீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வோம். என் இன சொந்தங்களுக்கு தூய குடிநீரை குடிப்போம். இது 3ம் கட்டணம் இல்லாமல் தருவோம். மற்ற எல்லாம் கட்டணம் இல்லாமல் தரமாட்டோம். இலவசம் என்ற சொல்லே இருக்காது. மின்சாரம் தருவேன், தடையின்றி தருவேன். எரிகாற்று தருவேன், சிலிண்டர் தருவேன், இலவசம். அந்த 3 சிலிண்டர் இலவசம், சூப்பர் 6 சிலிண்டர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன். உன் நாமக்கல்லே உற்பத்தி செய்தாரேன், உன் பரமத்திவேலூர்ல உற்பத்தி செய்தாரேன். ஆனால் இலவசமா தரமாட்டேன். உற்பத்தி செலவை எடுத்துக்கொண்டு தடையில்லாமல் சிலிண்டர் தாரேன், எரிகாற்று தாரேன், நல்ல பாதை போட்டு தாரேன். பயணிக்க நல்ல ஓசி பஸ் இல்லை, ஏசி பஸ், காசு கொடுத்து போ, உரிய கட்டணம் கொடுத்து போ, புரியுதா? ஓசியே போகாத. ஏன்? மானத்துக்காக உயிரை விட்ட என் இனத்தின் மக்களை கையேந்தி நின்று மானத்தை வாங்க நான் தயாரா இல்லை. அந்த நிலையில் வைக்க உன் மகன் இந்த இடத்துக்கு வரல. தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு தற்சார்பு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை உனக்கு தருவேன். இப்போ நீ இரு, இங்கே இரு. எங்கே இரு? இங்கே இரு, பரமத்தி வேலூர்ல இரு. உனக்கு அரசு வேலை எப்படி தாரேன் பாரு, கொஞ்சம் பாரு. வேளாண்மையை முன்னிறுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுனால அது என்ன சொல்றேன்னா, தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கை. வேளாண்மையில் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்கிறது. அது எங்கள் பண்டை காலந்தொட்டு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை. வேளாண்மை தொழில் இங்கே இல்லை, அது பண்பாடு, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு கல்ச்சர், கலாச்சாரம். அதனாலதான் நம்மிடமிருந்து கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போன வெள்ளைக்காரன் அக்ரிகல்ச்சர் என்று வைத்தான். அது ஒரு வாழ்க்கை முறை, வேளாண்மை தொழில் அல்ல. என் உடன் பிறந்தவர்கள், என் பெற்றவர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் தொழில் இல்லை? என் தாய் எனக்கு மாறிலிருந்து பால் ஊட்டியது தொழில் அல்ல. அது மாதிரி என் பூமி தாய் அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல, வாழ்க்கை முறை, பண்பாடு. அப்போ அந்த வேளாண்மையை முன்னிறுத்தி ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறேன் உங்க பிள்ளை. அங்குதான் நிலையான பொருளாதாரம், பெருத்த பொருளாதாரம், அவசியமான தவிர்க்கவே முடியாத பொருளாதாரம் இருக்கு. அதோட எல்லாருக்கும் வேலை அங்கதான் இருக்கு. எல்லாருக்கும், நான் படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதை எப்படி உன் மகன் கொடுக்குறேன்னு பார்த்துக்க. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அதனால ஏன்னா நான் தாளில் எழுதி தந்தேன், நீ படிக்கல, படிக்கிற பழக்கம் உனக்கு இல்லை, படம் பார்க்குற பழக்கம். ஏன்னா நூலகத்தில் கூடதை விட திரையரங்கில் கூட்டம் அதிகமாக இருக்கு. அதனால நான் ஒரு படம் காட்டுறேன் பாரு. நான் ஒரு படம் பார்த்துக்க. அமெரிக்காவின் 50 உனக்கு தெரியும், ஆகுன்னா நம்ம அமெரிக்காங்கிறோம். ஒரு வளர்ந்து விட்ட வல்லாதிக்கத்தில் ஒன்று. அதில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் இருக்கான், பில்கேட்ஸு. அவன் உலக பணக்காரன் ஒருத்தன். அவன் 2,70,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறான். நான் விவசாயம் பார்ப்பேன், அரசு வேலையா தருவேன்னா நீ சிரிக்கிற. அவன் 2,70,000 ஏக்கரில் 76 ஏக்கரில் வேளாண்மை செய்கிறான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சாஃப்ட்வேரில் நீ வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அது பில்கேட்ஸுக்கு தெரியுது. 2,70,000 ஏக்கரில் அவனிடத்தில் இந்த ஊடகங்கள் கேட்கும்போது, ஏன் பில்கேட்ஸ் விவசாயம் பண்ண போட்டேன், ஏன் அக்ரிகல்ச்சர் போயிட்டேன், இல்லை அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அவன் சொல்கிறான், வீட்டு வறுமை போகணும்னா நாட்டுக்கோழி வாழன்னு. விளங்குது? இப்போ இந்த அமெரிக்காவில் நீங்கள் வியக்கத்தக்க ஒன்று பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. மாநிலங்களில் ஒன்று ஹவாய் தீவுகள்.
ஒருபுறம் நெருப்பை கக்கும் எரிமலைகள், மறுபுறம் கரிமச்சத்துக்களே இல்லாத கடினமான பாறைகள். விவசாயமே செய்ய முடியாது என்று நினைக்க தோன்றும் அந்த நிலப்பரப்பில் உலகையே வியக்க வைக்கும் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து 6 மணி நேர பயணத்தில் இருக்கும் பிக் ஐலாண்ட் உழவர் சந்தைக்கு சென்றால் அங்கே தமிழர்களுக்காக ஒரு மாபெரும் பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. உலகச் சந்தையில் பல பேசுறது வேற யாரும் இல்ல, அமெரிக்காவில் இருக்க என் தம்பிகள் தான். அண்ணன் சொல்றதை இவங்களுக்கு யாருக்கும் புரியலன்னு அவனே அந்த தீவுக்கு போய் படத்தை எடுத்து பேசி, அண்ணா இதை நம்ம சொந்தங்களுக்கு போட்டு காட்டினா அனுப்பியிருக்கான். நான் காட்டுறேன். பில்லியன் டாலர்களை குவித்துக் கொண்டிருக்கும் அந்த பொருள் வேறொன்றமில்லை, எந்த பராமரிப்புமின்றி நம் வீட்டு முற்றத்தில் வளரும் அதே முருங்கை மரமும் மஞ்சள் செடியும் தான். சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் தமிழர்களே. உலகளாவிய முருங்கை சந்தையின் மதிப்பு வரும் 2033ஆம் ஆண்டிற்குள் 24 பில்லியன் டாலர்களை, அதாவது சுமார் 2 லட்சம் கோடி ரூபாயை எட்டப் போகிறது. இந்த மாபெரும் சந்தையை அமெரிக்கர்கள் எப்படி பிடிக்கிறார்கள்? அவர்கள் முருங்கையை வெறும் இலையாகவோ கச்சா பொருளாகவோ அடிமாட்டு விலைக்கு விற்கவில்லை. அளவை விட தரமே முக்கியம் என அதனை அதிக லாபம் தரும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி உலகிற்கு விற்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் உள்ள குலி என்ற ஒரே ஒரு நிறுவனம் நம் முருங்கையை எனர்ஜி பார்களாகவும் பானங்களாகவும் மாற்றி ஆண்டுக்கு 112 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது. முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்படும் பென் ஆயில் இன்று ஐரோப்பிய சந்தைகளில் விலை மதிப்பற்ற அழகு சாதன பொருளாகவும் தோல் சுருக்கத்தை போக்கும் கழிமங்களாகவும் பல ஆயிரங்களுக்கு விற்கப்படுகிறது. அது மட்டுமா, முருங்கை இன்று மனிதர்களுக்கு மாத்திரைகளாகவும் கால்நடைகளுக்கு பால் உற்பத்தியை பெருக்கும் மிகச்சிறந்த தீவனமாகவும் மாசடைந்த நீரை சுத்திகரிக்கும் கருவியாகவும், ஏன் எதிர்காலத்தின் பயோடீசலாகவும் உருவெடுத்து உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த முருங்கையும் மஞ்சளும் ஹவாய்க்கு எப்படி சென்றன? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழந்தமிழர்களின் கடல்வழி வர்த்தகத்தால் பிலிப்பைன்ஸ் வழியே பசிபிக் பெருங்கடலை கடந்து சென்றன. தமிழர்களின் சொல்லான முருங்கைதான் பிலிப்பைன்ஸ் மொழியில் இன்று மலுங்காய் ஆக நிற்கிறது. அதைவிட பெரும் ஆச்சரியம், உயிரற்ற அந்த எரிமலை பாறைகளில் அவர்கள் எப்படி விவசாயம் செய்கிறார்கள்? செயற்கை உரங்களை அவர்கள் தொடுவதில்லை. மீன் கழிவு வடிநீர், கடற்பாசி மற்றும் பயோகார் போன்ற இயற்கை உரங்களை இடுகிறார்கள். இது வேறொன்றுமில்லை, நமது முப்பாட்டன் நம்மாழ்வார் கற்றுக் கொடுத்த அதே பஞ்சகவ்யா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம், மூடாக்கு தத்துவங்கள் தான். மலடான மண்ணை வளமாக்கும் நம் தாத்தா நம்மாழ்வாரின் அறிவியலை அமெரிக்கர்கள் இன்று தங்களின் பெரும் மூலதனமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் முருங்கைக்கே தாயகமான நம் தமிழ்நாட்டின் நிலை என்ன? உலக முருங்கை உற்பத்தியில் 80% நாம் தான் கொடுக்கிறோம். ஆனால் 1 கிலோ முருங்கை தூளை வெறும் 400 ரூபாய்க்கு கச்சா பொருளாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு நாம் ஏழையாகவே நிற்கிறோம். ஏன் நம்மால் அந்த 2 லட்சம் கோடி சந்தையை பிடிக்க முடியவில்லை? ஏனென்றால் நம் உழவர்களிடம் நவீன தொழில்நுட்பம் இல்லை. அறுவடை செய்த முருங்கையை திறந்த வெளியிலும் தூசியிலும் காய வைப்பதாலும் முறையான சுகாதார கட்டமைப்பு இல்லாததாலும் நம்மால் உலகத்தரத்திற்கு இணையாக போட்டியிட முடியவில்லை. இந்த நிலையை மாற்றி விவசாயிகளை வாழ வைக்க என்ன செய்திருக்க வேண்டும்? கிராமங்கள் தோறும் அதிநவீன சுகாதாரமான மூடிய உலர்த்திகளையும் தரமான செக்கு இயந்திரங்களையும் அரசே நிறுவி தந்திருக்க வேண்டும். ஆனால் விளைபொருட்களை உலகத்தரத்தில் மதிப்பு கூட்டி உழவர்களை காக்க வேண்டிய இந்த திராவிட மாடல் அரசு ஊர் முச்சந்தி எல்லாம் டாஸ்மாக் சாராய கடைகளை திறந்து இளைஞர்களை குடிகாரர்களாக்கி நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பல ஆண்டுகளாக தொண்டை கிழிய முழங்கி வருகிறார். முருங்கையை கச்சா பொருளாக கொடுக்காதே, அதை நவீன தொழில்நுட்பத்தில் தரமான எண்ணெயாக, மாத்திரைகளாக, அழகு சாதன பொருட்களாக நம் ஊரிலேயே மதிப்பு கூட்டு. என் நாட்டின் வறுமையை ஒழித்து மாபெரும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவேன் என்று அண்ணன் சொன்னபோது இந்த ஏமாற்று அரசியல்வாதிகள் அவரை கேலி செய்தார்கள்.
ஆனால் உலக அரசியலையும் 2 லட்சம் கோடி உலக பொருளாதாரத்தின் எதிர்காலத்தையும் முன்கூட்டியே கணித்த தொலைநோக்கு சிந்தனை அண்ணன் சீமானுடையது என்பதற்கு இன்று அமெரிக்காவின் ஹவாய் தீவும் 1000 கோடி லாபமீட்டும் குலி குலி போன்ற நிறுவனங்களுமே ஆகப் பெரும் சாட்சியாக நிற்கின்றன. சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே, அமெரிக்காவில் உள்ள ஒரு சிறு நிறுவனம் நம் முருங்கையை வைத்து 1000 கோடி வர்த்தகத்தை ஆளும்போது முருங்கையை ஈன்றெடுத்த தாய் நிலமான தமிழ்நாடு ஏன் உலகத்தின் முதலாளியாக கூடாது? மண்ணை காக்க, மக்களை வாழ வைக்க, தமிழனை உலகத்தின் முதலாளியாக்க அண்ணன் சீமான் முன்னெடுக்கும் அதிநவீன பசுமை பொருளாதாரம்தான் நமக்கான ஒரே தீர்வு. மாற்றுவோம், அனைத்தையும் மாற்றுவோம். நாம் தமிழர். பியூர் மொரிங்கா பவுடர் அப்படின்னு 210 கிராம் இருக்கு. ஒரு 1500 ரூபாங்க. 210 கிராம் முருங்கை பொடி அமெரிக்கால 1500 ரூபா. எவ்வளவு பெரிய பொருளாதாரம் பாருங்க. இது முருங்கைனா இப்ப உங்களுக்கு ஒண்ணு, நீ வேலைக்கு பரமத்திலிருந்து நாமக்கலோட போக வேண்டியதில்லை. இங்கேயே பல ஆயிரம் ஏக்கர்ல முருங்கை வளர்த்து அங்கேயே தொழிற்சாலை போட்டு நீ அங்கேயே படிச்சவன் படிக்காதவனுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன். எவ்வளவு தயாரிச்சிருக்கேங்கன்னு கணக்கிடுறதுக்கு நான் படித்தவனுக்கு வேலை, எவ்வளவு உள்நாட்டு உணவு தேவைக்கு, எவ்வளவு வெளிமாநிலத்திற்கு வெளிநாட்டுக்கு கொண்டு போறேங்கிறத கணக்கிட படித்தவன், கணினி படித்தவன், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. படிக்காதவன் கீரை பறிச்சுட்டு வர, காயை பறிச்சுட்டு வர்றதுக்கெல்லாம் படிக்காதவனுக்கு வேலை. ஒரே இடத்துல ஒரே நிலத்துல படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. உன் வாழ்விடத்திலே எனக்கு வேலை தர முடியும். நீ இங்க இருந்து பெங்களூர் போறேன், துபாய் போறேன், போன இங்கே இரு, 10,000 கொடுக்குறேன், நீ செலவு பண்ணி காட்டு. மாசம் 10,000 தாரேன், 5,000 கொடுக்குறேன், நீ செலவு பண்ணி காட்டு. ஏன்? பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். 3 வயசுல என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியேறிடணும். அவன் என்ன படிக்கிறான்னு என்கிட்ட சொல்லுவான், நான் படிக்க வைப்பேன். அது ஓம் பொறுப்பு இல்லை. உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். முதல் கையெழுத்து, முதலமைச்சரானவன முதல் கையெழுத்து தான் போடுவேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம். அதை தமிழ் தேச அரசு கொடுக்கிறது. நீ பெற்றுக்கொடு, நான் கல்வி கொடுத்துறேன், வெளியேறிக்கின்றேன். செலவு மிச்சமா? மருத்துவம் சொல்லிட்டேன். உன் தாய் இல்லை, என் நாட்டின் தாய், தேசத்தின் தாய். நீ விட்டுட்டு போ, அழைச்சு பேசு, நானே கூட்டிட்டு போய் உயர்ந்த மருத்துவத்தை கொடுத்து காப்பாத்திடுவேன். 1 ரூபா செலவு கிடையாது. வேற தண்ணி நானே கொடுத்துருவேன். வேற என்ன செலவு பண்ண போற? விவசாயம் நானே பண்ணிடுவேன். பசிங்கிற சொல்லுல அது ஒழிச்சிருவேன். ஆடு மாட்டு பண்ண வச்சிருப்பேன், பால் ஊத்திடுவேன், தயிர் கொடுத்துருவேன், மோர் கொடுத்துருவேன், நாட்டுக்கோழி பண்ண வச்சிருப்பேன், முட்டை வச்சிருப்பேன், தேன் பண்ண வச்சிருப்பேன், தேன் தந்து. எதுக்கு நீங்க எந்த போற? எதுக்கு மானங்கட்ட கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையேந்தி நிக்கிறியே? அதுக்கா? உயர்ந்த வாழ்க்கை, உலக தரத்துல சிறந்த நாடா மாத்தி படைப்பு பாரு. இப்ப முருங்கை பிரிச்சா கரும்பு நம்ம பாரம்பரிய பயிர் முறை அவ்வளவு சரியா இல்லை, எடுத்துறேன். சீனா எப்படி பயிரிட்டு, மற்ற நாடு நெதர்லாந்து மற்ற நாடுகள்லாம் எப்படி பண்றான் பாரு. சீனா ரஷ்யாலாம் எப்படி கரும்பு நடுறான் பாரு. அதே மகசூல் எடுக்கிறான், அதே விளைச்சல் எடுக்கிறான், நான் வேற மாதிரி எடுக்கிறான். அவன் நடவே மாத்திரான், நடவு முறையே. நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம். கடைப்பிடிச்சு 2000 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் விளைநிலங்களை குத்தகைக்கு எடுக்கிறோம். அரசு நிலம் போக மீதிய அவங்க பட்டா அவங்ககிட்ட இருக்கும், பத்திரம் அவங்ககிட்ட இருக்கும், பணத்தை கொடுத்துறோம். ஒத்திக்கு 30 ஆண்டுக்கு லீஸுக்கு எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான 2000 3000 ஏக்கர்ல கரும்பை விளை வைக்கிறேன். கரும்புல இருந்து தொழிற்சாலையில அங்கங்கே கட்டி என் பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துறேன். வாழ்விடத்துல நீ பரமத்தி வேலை விட்டு வெளியில ஏவார, நீ அங்கே இரு, நான் வேலைதாரன், அங்கே இரு. இங்க பாரு, அவன் எப்படி குழி எப்படி போடுறான் பாரு. இது சீனாவில் இந்த முறை எப்படி போடுறான் பாத்தியா? இப்ப அவன் எப்படி நடுறான் பாரு. நம்மள மாதிரி வரிசை நடவில்லை. கவனிங்க, இந்த பாருங்க எப்படி நட்டுருக்கான் பாத்தீங்களா? இப்போ பராமரிக்க ரொம்ப எளிது. இப்படி போகலாம் குறுக்க. தண்ணி பாய்ச்சறது ரொம்ப எளிது. ஒரு அந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது ஒரு குழாயில் வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம். அதுவும் கூட ஒரு இயந்திரம் வந்துருச்சு, அது அப்படியே ஊற்றிட்டு போகுது. நிலமங்கும் போய் தண்ணீரை வீணடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. அப்போ கவனிச்சுக்கிட்டே வாங்க. எப்படி வளர குறுக்க எப்படி போக முடியும், வைக்க முடியும். தோகை கழிக்கிறதும் எளிது. அப்படியே கட்டிடலாம். இப்படி கட்டி கொண்டு போயிடறான். அவன் எப்படி கரும்பை நடுறான் பாரு. இவன் எப்படி நடுறான் பாத்தியா? கரும்பை எப்படி நாத்துல பண்ணையா வச்சு
தூக்கிட்டு வந்து எப்படி நடுறான் பாரு. நீ மனுஷன் நடல, எந்திரம். அறுவடையும் எந்திரம் தான் செய்யுது. ஏன்னா பலாயிரக்கணக்கில் நம்ம நாடங்களும் செய்யும் போது மனித ஆற்றலை அதுக்கு அவ்வளோ பயன்படுத்தினா உற்பத்தியை பெருக்க முடியாது. அப்போ நவீன எந்திரங்களை அதுக்கு பயன்படுத்தணும். அதை தான் மார்க்ஸ்னு சொல்றாரு. அப்படி உற்பத்தியை பெருக்கிக்கணும். எங்கெங்க மனித ஆற்றல் தேவையோ அங்கே மனித ஆற்றல், எங்கெங்க எந்திரம் தேவையோ எந்திரம் அங்கே பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த கரும்பை எடுத்துக்கிட்டு வர்றோம், அங்கே தொழிற்சாலை போட்டுறோம், கரும்புல இருந்து சர்க்கரை எடுத்துறோம், சர்க்கரை எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னு பாருங்க. விதத்தை எல்லாம் எடுத்த பிறகு துகள், அவன் சீன முறை. இது நம்ம என்ன செய்யறோம், தொழிற்சாலை. இது நம்ம நாட்டு தொழிற்சாலை. பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு அரசு முத்திரை. இது வரைக்கும் இருந்த அரசு முத்திரையை நான் மாத்திரேன், வந்து வேற முத்திரை வருது. இங்க பாருங்க, கரும்பை வெட்டி கொண்டு வரான். எப்படி தொழிற்சாலைக்கு கொண்டு வந்துடுறான். நாடங்களும் பரமத்தி வேலூர்ல 6, 7, 8, 10 பண்ண அங்கங்க கரும்பு, அங்கங்க கரும்பு. தொழிற்சாலை தொழிற்சாலை நான் கட்டடம்லாம் கட்டலை, அதுவே சீட்டு தான், தகரம் தான் போட்டு இங்கே தர்மாக்கோல் போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஏசியை போட்டுருவேன். நீ ஒரு பிரச்சனை கிடையாது, பெரிய கட்டடம் கிடையாது. தேவையில்லைன்னா இந்த இடத்துல இருந்து பேத்து 2 மாசத்துல அங்கே போய் நட்டுக்கிடுவேன். எவ்வாறு கல்கண்டு சர்க்கரை தயாரிக்கிறேன். படித்த பிள்ளையே நிற்கிறான், எவ்வளவு சர்க்கரை கல்கண்டு ஆச்சிரம்னு. கரும்பை வெட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை, கரும்புக்கு உர வைக்க தண்ணி வைக்க படித்தவன் தேவையில்லை. ஆனால் கரும்பை கொண்டு அந்த ஆலையில் சேர்க்கறதுக்கு காய்ச்சறதுக்கு தேவையில்லை. எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கோம், எவ்வளவு சர்க்கரை தயாரிச்சிருக்கோம், அதை கணக்கிட படித்தவன் தேவைப்படுது. பார்த்துக்க. அவன் என்ன கேட்குறான், வெள்ளத்தை வந்து இப்படி உருட்டி கேட்கல. அமெரிக்கா மற்ற நாடுகள், அங்கே இருக்கிற நம்ம தம்பிகள், என் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கான்ல. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ஒரு கட்சி இருக்குன்னா உன் பிள்ளை வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. எல்லா நாட்டிலையும் எந்த கட்சி இருக்காது. உலக நாடுல எங்கெங்க என் தமிழன் வாழ்றானோ அங்கெல்லாம் நம்ம கட்சி இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, அண்ணா அந்த கற்பட்டி வெள்ளத்தை வந்து இப்படி கொடுக்கறத விரும்பல மக்கள், சின்ன சின்ன துண்டா கேட்குறாங்க. அதாவது இந்த இப்படி சின்ன கட்டியா, அந்த மாதிரி கட்டி மாதிரி தயாரித்து பாலித்தீனை ஒழிச்சிடுறேன், பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடுறேன். நம்ம இங்கே மரவள்ளி கிழங்கு வருது இல்லை, இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து நெகிழி பை தயாரிக்க முடியும். அப்படி கண்ணாடி போல இருக்க பை, அதில் அதை போட்டு அடைச்சிடுறேன். இந்த நெகிழி நான் கொடுக்குற பை இருக்குல்ல, அது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும், மண்ணில் போட்டால் அப்படியே மக்கிரும். ஓம் பிளாஸ்டிக்கு ஓம் பாலித்தீன் மக்காது. நான் மாட்டுக்கு போயிடுறேன், அது ஜப்பானில் அதை செய்கிறேன், அதே மாதிரி நான் செஞ்சிடறேன். இப்போ பார்த்துக்க, இது துகள் சர்க்கரை, துகள் சர்க்கரை, அது கற்கண்டெல்லாம் எடுத்துக்கிறேன். இது இந்த சக்கையை எடுத்துக்கிறேன். மரத்திலிருந்து தாள் தயாரிக்கிற முறையை நிறுத்திடுறேன். மரத்தை வெட்டினா கையை துருண்டா வெட்டி விட்டுருவேன். மரம் வந்து மரம் இல்லை, நம்ம உயிர். மரம் நம் பூமி தாயினுடைய கைகள், புரியுதா? மலை வந்து அதனுடைய மார்பு. மரத்தை வெட்டக்கூடாது. நீ என்ன செய்யணும் தெரியுமா, நீ உன் நிலமா இருக்கலாம், உன் வீட்டு வாசலில் நட்டுருக்கலாம், ஆனால் எனக்கிட்ட அனுமதி வாங்கணும். எப்படி எனக்கு தேவைப்படுது, என்னுடைய அதிகாரிகள்கிட்ட, வட்டாட்சியர் மாவட்டாட்சியர்கிட்ட கேட்கணும். கேட்டு என்ன பண்ணணும், எனக்கு மரம் வேணும், என் வீட்டு தேவைக்கு வெட்டணும்னா அரசு உனக்கு கொடுக்கும். 3 மரம் நட்டு 1 மரம் வெட்டுன்னு, 3 மரத்தை நட்டு காட்டிட்டு நீ 1 மரத்தை வெட்டணும். விளங்குத? செய்யணும். ஏன்னா மரம் இல்லாமல் நீ வாழ முடியாது, நீ இல்லாமல் மரம் வாழும். அது மரத்தை தனியாக மகன் போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சக்கையிலிருந்து தாள் தயாரிக்கிறேன். எப்படி வேலை நடக்குது பார்த்துக்க. வேற உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், தலை சிறந்த நாடாக்கிறேன். நீ இங்கே இரு, ஓட்டை மட்டும் போட்டுருவோம், அண்ணனுக்கு ஓட்டை மட்டும் போட்டு. இங்க பாரு, எப்படி கூழாக்கி, இந்த சக்கையை கூழாக்கி தாள் தயாரிச்சுக்கிறேன். இந்த தாள் வந்துருச்சா, அப்புறம் சாப்பிட்ற தட்டு, நம்ம பாக்கு மட்டை வாழையிலேருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிச்சுக்கிறோம். சாப்பிட்ற தட்டு, எத்தனால் பெட்ரோல் வந்துருது பாருங்க. எத்தனாலுங்கிறது பிரேசில்ல தயாரிக்குது, வேற நாட்டில் இல்லை. பிரேசில்ல பெட்ரோலை கரும்புல இருந்து எடுக்குது, நம்ம கரும்புல இருந்து எடுத்துக்கிறோம். ஒருவேளை நமக்கு நம்ம காருக்கு ஊற்ற முடியல, நம்ம இதுக்கு இல்லைன்னா அதுக்கு தகுந்த எந்திரத்தை தயாரித்து, இப்போ பெட்ரோலுக்காக காத்திருக்கோம்ல, அந்த நிலை இல்லாமல் இந்த பெட்ரோலுக்கு ஓடுற எந்திரத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை எரிவாயுக்கு வீட்டு எரிக்கிறதுக்கு இதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறோம். பாரு, எத்தனால் பெட்ரோல்.
இப்போ இவ்வளவு இருக்கு, சாப்பிட்ற தட்டு எல்லாம் நம்ம தயாரிச்சுக்கிற முடியுது. அடுத்து வாழை. இப்போ 3 தான் உங்களுக்கு காட்ட நேரம் இருக்குது, அதனால் உங்கள் பிள்ளை இதை காட்ட முடியும். இதுக்கப்புறம் நான் கரூருக்கு போகணும், அதனால் இங்கே பாருங்க வாழை. உனக்கு என்னென்ன இருக்குது, இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, அதை அடுத்து இன்னொரு இடத்துல போட்டு காட்டுறேன். பருத்தி என்ன வருதோ அதெல்லாம் தொழிற்சாலையாக்கி வேலை கொடுக்குறேன். மேலை நாடுகளில் வாழை நடவு எப்படி இருக்குன்னு பாருங்க, அவன் எப்படி நடுறான்னு பாருங்க, எப்படி பராமரிக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு நவீனமா அதை வேலை செய்யறான் பாருங்க. எவ்வளவு இயந்திரம் வச்சு எப்படி நவீனமா கீழே விளைவிடுறதில்லை, அப்படியே ட்ரக்கில் எடுத்துட்டு போறான். எப்படி ஒரு இது மாதிரி வச்சு இந்த பாருங்க எப்படி கொண்டு வரான் பாருங்க, எப்படி கொண்டு வரான் பாருங்க, எப்படி எப்படி பண்றான் பாருங்க. அப்புறம் இந்த பாறை உந்தலை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த முறையை பின்பற்றி நம்ம தொழிற்சாலை கொண்டு வந்துடும். இப்போ வெறும் வாழைக்காயா உணவு தேவைக்கு அனுப்பிடுறோம், வாழைக்காய் சிப்ஸ் அதை அனுப்பிடுறோம், வாழைப்பழ சிப்ஸ் அங்கே தான் தொழிற்சாலை, வாழைப்பழம் பழமாக அப்படி அடிச்சிடும். இந்த பழம் இந்த இதுகளெல்லாம் பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வச்சிடறோம். எந்த காலத்திலையும் அது கெட்டு போகாமல் அப்படி பதப்படுத்தி வச்சிருக்கோம். உனக்கு எந்த நேரம் வேணாலும் நான் வாழைப்பழம் கொடுப்பேன், எந்த நேரம் மாம்பழம் கொடுப்பேன், ஏன்னா அப்படி நொங்கு வேணுமா எந்த நேரம் கொடுப்பேன். நான் பதப்படுத்தி வைக்கிற குளிரூட்டப்பட்ட கிடங்கு உன்னுடைய தொகுதி, உன்னுடைய ஒன்றியம், உன்னுடைய மாவட்ட தலைநகரிலே கட்டி வச்சிருப்பேன். இவங்கள மாதிரி விளைய வச்ச நல்ல வீதியில் விட்டு முளைக்க வைக்க மாட்டேன். நெல் கொள்முதல் பண்ணி சேமிப்பு கிடங்கு வச்சு அங்கே வைப்பேன். ஏன்னா எங்கள் அப்பன் உழைப்பு, என் பெரிய பெஞ்சத்தப்ப உழைப்பு, விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு தெரியும். நான் வேர்வை சிந்தி விளைய வச்சது கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறதுக்கு இல்லை. பார்த்துக்க. இப்போ வாழைக்காய் கொண்டு வந்துட்டோம், அதை பதப்படுத்தி பெட்டியில் அடைச்சு நம்ம பிள்ளைகள் நம்ம மக்களுக்கு உணவு தேவை கொடுக்குறேன். வெளி மாநிலத்துக்கு வெளிநாடுகளுக்கு தூயது ஒரு சொட்டு விஷம் இருக்காது, நஞ்சு இருக்காது, நீ நம்பி சாப்பிடலாம். நான் அந்த அடுப்பு ஊதி பழக்க வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நம்ம ஆட்சியில் கிடையாது. பார்த்துக்க. பூச்சி மருந்து அடித்தது அதெல்லாம் கிடையாது. அவன் எப்படி எப்படி பையில் கட்டுற மாதிரி இந்த பயிர்களை இதுதான் மரவள்ளி கிழங்குலேருந்து செய்கிற பையங்கிற. இப்போ வறுவல் துண்டுகள், அதான் சிப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், இது பழத்திலிருந்து வர, அது இன்சுவையாக இருக்கும். இன்சுவை வில்லைகள், அந்த வாழைப்பழ சிப்ஸை அதான் வறுவல் துண்டுகள்ங்கிற, அது இன்சுவை துண்டுகள். அது என் பிள்ளைங்க எப்படி வேலை செய்வார், இந்த பையன் கிளவுஸ் போடலை, கிளவுஸ் போடலைன்னா தூக்கிடுவேன் வேலையை விட்டு. போடல. அரசு முத்திரையை பார்த்துக்க, உன் அரசு முத்திரை பாரு, இதுக்காவது உன் அரசு அமைடா. நமக்கு அடையாளமே அவன் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பாரதி, நம்ம பாட்டேன். அதனால அவன் இருப்பான். காலை நம்ம கூட பிறந்தவன், நம்ம நண்பன், கீழே 2 பேர் படுத்திருக்கான், நம்ம யாருங்கிறத உலகத்துக்கு சொல்லும். தமிழ்நாடு அரசு இல்லை, இது தமிழ்நாட்டு அரசு. அப்புறம் நம்ம கொள்கை என்ன, நம்ம வேதம் என்ன சொல்லுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். நம்ம அரசியல் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிருக்கும். காக்க குருவி நம்மளை கடிக்கிற மூட்டை பூச்சிக்கு நம்மகிட்ட அரசியல் இருக்கு. அப்புறம் அப்பம் செய்கிறேன், வாழை அப்பம். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காத, நடக்கிறத தான் காட்டுறேன். நீ எதையாவது கற்பனைலான்னு காட்டிருக்கேன்னு நினைக்காத. நீ என்னைக்கு என்னை நம்புன, இந்த 1000 தரேன் 2000 தரேன்னு சொல்றவன நம்ப. நீ பெத்தவளை நம்ப மாட்டா, மற்றவனையும் நம்பி செத்து போவேன். பாரு, இப்படி இப்படி பரமத்தி வேலூர்ல இப்படி ஒரு தொழிற்சாலை இருந்தா எப்படி இருக்கும் பாரு. என் அப்பன் சித்தப்பெல்லாம் டாஸ்மார்க் கடைக்கு தேட மாட்டான். பாத்துக்க. ஒரு நஞ்சு இருக்காது. என் பிள்ளைகள்லாம் இந்த அப்பத்தை வாங்கி விரும்பி சாப்பிடலாம். ஏன், உன் பிள்ளை உனக்காக தயாரிக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை இல்லைன்னு எவனா சொன்னான்னு வச்சுக்க, வெளுத்து விட்டுருவேன். வேலை இல்லைங்கிற சொல்ல இருக்கப்படாது, இருக்கவே கூடாது என் நாட்டில். வாழைப்பூ அதை எப்படி சந்தைப்படுத்துறேன் பாரு. இதெல்லாம் பெரிய சந்தை. வாழைப்பழம், வாழைப்பூ, அது சிப்ஸ் பா. அந்த இது சின்னது நொறுக்கு நூல் தயாரிக்கிறேன். வாழை நாரில் இருந்து நூலை எடுத்து நல்ல தரமான வேட்டி சேலை பை தயாரிக்கிறேன். பை, இந்த பாலித்தீன் பை கொண்டு வர அதை ஒழிச்சிட்டு இதுல இருந்து கொண்டு வந்துடுறேன். சணல் அதுல இருந்து கொண்டு வரேன்.
அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து பை கொண்டாரு. நீ பிளாஸ்டிக்கை தேட வேண்டியதில்லை, மாற்று என்னன்னு என்று கேப்பில, இந்தா மாற்று, இந்தா பை கொடுத்துறேன் உனக்கு. பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டா கொண்டே வருவேன். வாழை இலையில சாப்பிடணும், பாக்கு மட்டை, தென்னை மட்டை, இந்த வாழை மட்டை, இதுல இருந்து உனக்கு தட்டு செஞ்சு கரும்பு சக்கையிலேருந்து தட்டு செஞ்சு தாரேன். சும்மா இல்லை, கொஞ்சம் காசு வாங்கிட்டு தாரேன். சும்மா தந்தா என்ன பண்ணுவேன் நீ? ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு 4 தட்டை பயன்படுத்துவேன். வெஞ்சனம் ஒன்றில், கீரை ஒன்றில் பண்ணுவில்லை, பண்ணுவேன். நீ என் கூட பிறந்தவன் தானே, நீ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்போ நூலை எடுத்துட்டேன், நூலை எடுத்து எப்படி கொண்டு வரேன் பாரு. இல்லை இதெல்லாம் நீ நினச்சி பார்த்துருக்கியா? வாழை நாரில் நூல், பருத்தியில் இருந்தால் நூல் எடுக்கலாம்னு நினச்சா பாரு. இதை நம்ம ஊரில் விருதுநகரில் ஒரு அப்பா செய்கிறாரு. அழகுபட்ட வேட்டி சேலை தச்சு நெஞ்சு எனக்கு என் மனைவிக்கும் கொடுத்தாரு. பட்டு அப்படி இருக்கும் அது பாரு. கயிறு செய்யலாம், கயிறு, பிறகு என்ன பாக்கு, இந்த வாழை மட்டை, சாப்பிட்ற தட்டு, இதில் சாப்பிட ஒன்றும் இல்லை. சாப்பிட பிளாஸ்டிக்கை விட நல்லது, ஒரு கெடுதி இல்லை. அதுக்கப்புறம் பை, சட்டை தயாரிக்கிறேன். சட்டை பாரு, எப்படி சட்டை பாரு, போட்டு பாரு, நல்லா இருக்கும். சொட்டு மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். சட்டை, பை, இந்த ஒரு பை தயாரிக்கிறேன் பாரு. எங்க தயாரிக்கிற? பரமத்திவேலூர்ல தான் தயாரிக்கிறேன். நீ ஒன்னும் செய்வேன், என் தம்பிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு, அரவிந்துக்கு ஓட்டை போட்டு விடு, மீதி அண்ணன் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேலை, வேட்டி, பை எல்லாம் உனக்கு வச்சிருப்பேன். நீ எங்கேயும் போனாலும் இங்கே தாரேன், புரியுதா? இப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி உன் வாழ்விடத்திலே கரும்பு சார்ந்து, தென்னை சார்ந்து, மரவள்ளிக்கிழங்கு சார்ந்து, வேற என்னதற்கு, பனை சார்ந்து, வாழை சார்ந்து, இப்போ கடலை சார்ந்து, எள்ளு சார்ந்து, எல்லாம் முருங்கை சார்ந்து தொழிற்சாலைகளை கட்டி வாழ்விடத்தில் இங்கே இருந்து முருங்கை பண்ணை இருக்குன்னா இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தொழிற்சாலை கட்டிடுவேன். உனக்கு என்ன பண்ணுவேன்? அண்ணன் சைக்கிள் கொடுத்துருவேன், சைக்கிள்லே போ. முடியலன்னா ஒரு ட்ரக்கு தந்துடுவேன், நீ அதில் ஏறிக்க. நான் நடக்க முடியலடா மகனே, அப்பா அதில் உட்கார கொண்டு இறக்கிடுவான். நீ வேலை செய். நான் ஓய்வற்ற ஆசிரியரா மகனே, அப்பா சும்மா உட்காந்து ஓய்வூதியம் வாங்கணும், வாப்பா இங்கே உட்காந்து கணக்கு வழக்கு எழுதிட்டு அந்த ஊதியத்தோட இந்த ஊதியத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போ. எல்லாருக்கும் வேலை. அதிகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும், விதவை பெண்களுக்கும், திருநங்கைகளுக்கும் இங்கே இந்த தொழிற்சாலைகளில் வேலை முன்னுரிமை கொடுக்கப்படுது. இது உன் அரசு, தமிழ்நாட்டு அரசு, பார்த்துக்க. இது வேணும். இந்த மாதிரிலாம் மாற்றி ஏதாவது கொடுக்கணும்னா நீ மாற்றி ஓட்ட போடு, தயவு செய்து போடு, நாட்டை மாற்று, எதையாவது செய். இந்த பிள்ளைகளுடைய கனவை காட்சிப்படுத்தி விரிக்கிறேன். உன் ஓட்டையை குறி வைக்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்கை எப்படியாவது பெற்றாக வேண்டும்னு சிந்திக்கிறவன் உன் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான். நான் எனக்கு வாக்கு போடு, போடாம போ. உன் வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறதுனால உன் மகன் இதெல்லாம் போட்டு காட்டுறேன். நல்லா தானே இருக்கு என் புள்ள சொல்றது. இவனுக்கு தான் போட்டு பார்ப்போமே. அதான் கருணாநிதி ஆட்சியில் 25 ஆண்டு வாழ்ந்துட்டோம். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில், அந்த அம்மா ஆட்சியில் ஒரு 20 ஆண்டு. ஐயா எடப்பாடிக்கிட்ட ஒரு 4.5, இந்த ஐயா ஸ்டாலின்கிட்ட ஒரு 7.5, 5 வருஷம் இருந்துட்டோம். இப்போ நம்ம பிள்ளைகிட்ட தான் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. அவ்வளவு மோசமானவன் அவன் புள்ள, அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துருவேன். அப்படியா எங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க? ஊரான நம்புற நீ உள்ளவனை நம்ப மாட்டேங்கிறியே, என்ன கதை உனக்கு? எவ்வளவு தேடுறேன், என் மூளையை பார்த்தியா எவ்வளவு தேடுது, எவ்வளவு ஓடி படிக்குது, எவ்வளவு கொண்டு வந்து கருத்தை விரிக்கிறேன். நம்பி ஒரே ஒரு தடவை என்னை பெற்றவர்கள். நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வென்று விடுங்கள், நீங்கள் வெல்லுங்கள் நான் சொல்றோம். அதனாலே அறிவில் சிறந்த என் பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் சொந்தங்களே, என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, இந்த மண்ணிலே, இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் தன்னலமற்று உண்மை நேர்மையாக என் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், பணி செய்ய வேண்டும். உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை எல்லாவற்றிலும் மேம்பட்டு தலை சிறந்த நாடாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக மாற வேண்டும் என்று நான் தொடங்கிவிட்டால் என் உடன் பிறந்தார்களே, கேரளா தொடங்கும், ஆந்திரா தொடங்கும், கர்நாடகா தொடங்கும். எப்படி? நான் என் மீனவனை பாதுகாக்க நெய்தல் படை அமைப்பேன் என்றேன். சிரித்தாய். பினராயி விஜயன் கட்டி விட்டார். கட்டி அதையே உடையில் நிறுத்தி அணிவகுப்பு பேரணி நடத்தி விட்டார். சிரித்தாய் நீ.
மரங்களை வெட்டுவதை குற்றம் என்று, கை கால்களை வெட்டுவது போல குற்றம் என்று கருதி சிறைப்படுத்துவேன் என்றேன். சீனா சட்டம் போட்டது உன் மகன் சொன்னதுக்கு பிறகு. ஊடகமெங்கும் இந்த மகன் சொன்னதை புர்கினா பாசாங்கிற ஒரு நாட்டில், ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன நாடு, இப்ராஹிம் ட்ரூரேங்கிற ஒரு எளிய மகன், 35 வயது இராணுவ வீரன், கனவு தேசத்தை படைச்சிட்டான். ஏற்கனவே போட்டு காட்டினேன், மறுபடியும் வலையொலியில் வேணா போட்டு பாருங்க, இன்னொரு தடவை வேணா போட்டு காட்டுறேன். அதை விட சிறந்த நாடாக படைப்பேன். இந்த கனவை சுமந்தவர்கள் என் முன்னவர்கள். இந்த கனவை ஒட்டுமொத்தமாக என் முன்னவர்களின் கனவையும் வீரத்தையும் அறிவையும் சுமந்து நின்றவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவனுடைய கனவை உங்கள் மகன் எங்களுக்கு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அதை என் மக்கள் முன்பாடி விரித்து வைக்கிறோம். கோடி கனவு கூடி நிறைவேற்ற வாருங்கள். ஒரே ஒரு வாக்கை தாருங்கள். செல்லுங்கள், வாக்ககத்திற்கு செல்லுங்கள். அங்குதான் ஆக பெரும் மாறுதலுக்காக காத்திருக்கிறது. அங்குதான், அந்த இடம்தான். உங்கள் ஒற்றை விரலால் விவசாய சின்னத்தை தொடுங்கள். அங்குதான் எல்லோருக்கும் சரியான சமமான கல்விக்கான வாய்ப்பு. அங்குதான் எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவத்திற்கான வாய்ப்பு. அங்குதான் எல்லோருக்குமான நீர். அங்குதான் தடையற்ற மின்சாரம். அங்குதான் சிறந்த பாதை. அங்குதான் தரமான போக்குவரத்து. அங்குதான் பசி என்று சொல்லே இல்லாத ஒரு தேசம். அங்குதான் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. அங்குதான் பெண்களுக்கான முழுமையான உரிமை, சரிபாதி உரிமை. உங்கள் பிள்ளைகள் பெண்களுக்கு பாதி இடம் கொடுத்ததை பெருமையாக பேசுகிறார்கள். இல்லை, எங்கள் பிறவி கடமை. எங்கே இருக்கிறது பெண் அடிமைத்தனம்? பேசுகிறவனின் சிந்தனையில் இருக்கிறது. என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, பெண் விடுதலை என்கிறார்கள். எங்கே அடமானம் அமைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். போராடி பெறுகிறோம், அடித்து நொறுக்கிப்படுகிறோம். என் விடுதலையே என் தாய் தந்ததுதான். உன் விடுதலையே உன்னை பெற்ற தாய் தந்ததான். என் உடன் பிறந்தவனே, 10 மாதம் கற்பப்பையில் இருந்த அவ தந்த விடுதலையில் தான் நானே இந்த பூமிக்கு வந்தேன். பெண்களுக்கு யாரா நீ உரிமை? அது உரிமைடா, பிறப்புரிமைடா. அதை எடுத்துக்கொள்ள அனுமதிப்பது நம் பிறவி கடமையடா. அதான் அவன் மகன் செய்கிறேன். என் ஆதி சிவன் உடலில் பாதியை கொடுத்தான். அவன் பேரன் என் தலைவன் பிரபாகரன் பாதி கொடுத்தான். பிறகு அவன் மகன் சீமான் இந்த நிலத்திலே சரிபாதி கொடுக்கிறான். காரணம், ஆணும் பெண்ணும் சமமெல கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாங்கிறான் என் பாட்டன் பாரதி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களோ? மண்ணுக்கும் கீழாய் மதிக்கின்றீரோ வெண்ணினத்தை? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சி பாவலன். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். என்னை பெற்ற தாயை, எனக்கு உயிர் தந்து உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயை, எனக்கு உயிர் துணையாக வந்த என் இணையாளை, என் உயிர் என் ரத்தத்தை பகிர்ந்து கொண்டு, என் தாயின் மாரில் என் பாலை பகிர்ந்து கொண்டு வந்த என் தங்கை, என் அக்காவிற்கு நான் அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் நான் மனிதனா என்பதை அறிவு சமூகமே சிந்தி. அதனால என்ன பண்ண, பெண்களுக்கு தனி இடம் கொடுத்ததுல தனி தொகுதி கொடுப்பேன். என் புள்ள போட்டி இடத்துல 4 ஆண்மகன் போட்டிடுறேன். என் புள்ள மட்டும் பொண்ணு. வெறும் பெண்ணை நிறுத்துறா. எவள் திறமையானவளோ, எவள் தகுதியான அவள் வெல்லட்டும். 3 ஆண் மக்களோட மோதி என் பிள்ளை ஜெயிக்கிறது கடினம். ஆனாலும் நான் கொடுக்குறேன். ஏன்? என் மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள். உன்னால நம்ப முடியுதா? ஆதி தமிழ் குடிகளுக்கு வடக்கே தெற்கே தேவேந்திரருக்கும் ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கும் உன் மகன் 22 தொகுதி கொடுத்த 2016 பொது தொகுதி. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததை தாண்டி 22 2021 16 தொகுதிகள் கொடுத்தேன். அதில் அதிகப்படியா பெண்களுக்கு கொடுத்தேன். நான் பெற்ற வாக்கு 30 லட்சத்திலே என் உடன் பிறந்தவர்களை பெற்றோர்களே, எங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகளை பொது தொகுதியில் நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு வாக்கு அதிகம். அப்ப மாற்றத்திற்கான அரசியல் அங்க பிறக்கிறது. ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி உன் மகன் கட்டிட்டு வரேன், நீ கவனிக்கிறது இல்ல. ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகள், விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியம் பேசியவன், சமூக முற்போக்கு பேசியவன், சீர்திருத்தம் பேசியவன், சமூக நீதி பேசியவன் எவனுமே என் இன சொந்தங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தரல. வண்ணாருக்கோ குயவருக்கோ முடிதிருத்திர மருத்துவர் குல நாவிதருக்கோ பண்டாரத்துக்கோ தச்சருக்கோ தரல. தேடி தேடி ஓடி ஓடி படித்த பிள்ளைகளை, இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நன்றாக பணியாற்ற வேண்டும் துடித்த பிள்ளைகளை தேடி தேடி இந்த மண்ணிலே நிறுத்தி இருக்கிறேன். நீ நிராகரித்த என் இன சொந்தங்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன்.
நீ பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் திருநங்கைக்கும் வாய்ப்பு கொடுத்து நீத்திருக்க. இவனை கொடுக்க சொல்லு பாப்போம், கொடுக்க சொல்லு. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி காட்டி இந்த நிலத்தில் நீங்கள் திராவிட இருப்பை கட்டினீர்களோ அதை தகர்க்க அதே பிராமண கடப்பாறையை தூக்கி 6 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்தேன். ஏன் மொத்த இடம் 234 இடமும் என் பாட்டன் பாரதி இடம் தான். அவன் இல்லைன்னா ஏதரா எனக்கு இலக்கியம், என் இலக்கியம் செத்து போச்சுரா, பக்தி இலக்கியம் சங்க இலக்கியத்தோட முடிஞ்சு போச்சுரா. நாயக்க மன்னர்கள் ஆட்சி வரும்போது செத்துருச்சு. பெரும் மழையாக பெய்து தமிழ் இலக்கிய உலகில் புது ரத்தத்தை பாய்ச்சி பீச்சியவன் பெரும்பாவலன் பாரதி. பாரதியை மறந்த சமூகம் பதறி சமூகம்டா. பாரதி சொன்னேன், பாரதி உன்னை உன் பேரன் பேசலைன்னு வச்சுக்கடா, என் பிறப்பு பிழையாயிரும்டா, தப்பா போயிரும்டா. நீ 50 காப்பியம் வச்சிருக்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகம், சிந்தாமணி, வளையல், இந்த குண்டலகேசியெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அதுல 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி 3 காப்பியத்தையும் அச்சில் ஏத்தி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை வாவு ஐயா வாவு சாமிநாத ஐயர், ஊவே சாமிநாத ஐயர். அந்த அவருக்கு கொடுக்காம எப்படி எத்தனை அரிய பெருமக்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆகப்பெரிய தொண்டாற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கடனாக இத்தனை பேசுவான். நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு. எத்தனை சீட்டு கொடுத்துருக்க? எத்தனை சீட்டு? 10 சீட்டு முத்து சீட்டா கொடுத்தாங்க. உன் மகன் தான் 2 சீட்டை கொடுத்து தூண்டில சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்ச மாதிரி 2 சீட்டை கொடுத்துட்டு என் மக்களுடைய ஓட்டப்புறம் வாங்கிறது. இவர் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவல். நீங்க யாரு பெரும்பான்மையா? எதுல பெரும்பான்மை? எதுல பெரும்பான்மை? எந்த இடத்துல பெரும்பான்மை? நீ தான் ஆக சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள். அதனடா வந்தே மனோலாம் எங்களை சிறுபான்மை ஒரு குற்ற உணர்வுக்கு தள்ளி உன்னை குறுக்குவான். உன் தாய் நிலத்திலே உன்னை சிறுபான்மை என்று உச்சரிக்க நீ எப்படி அனுமதித்தாய்? மாற்றணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உன் ஒற்றை விரலால் விவசாய சின்னத்திற்கு அழுத்தணும். இந்த நிலத்திலே நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், இங்கே பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல், என் ஆறுயிர் தம்பி பொறியாளர் அரவிந்த் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக ராசிபுரம் தொகுதியிலே என் அன்பு தங்கை இளங்கலை காட்சி தொடர்பில் படித்த சசிகலா அவர்கள், உறுதியாக உங்கள் பிள்ளைகள் வெல்லுவோம். நீங்க நம்பிக்கையோட வாக்கு செலுத்துங்க. என் தங்கை சசிகலா அவர்களுக்கு நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே பொறியாளர் என் தம்பி பிரவீன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என் அன்பு சொந்தங்களே. அடுத்ததாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே தொழிற்கல்வி கற்ற என் அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே முதுநிலை கல்வியல் நிறைஞர் படித்திருக்கிற என் அன்பு தங்கை யுவராணி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த அன்பு செல்வத்திற்கு பூமி ஆதித்யன் என்று பெயர் சூட்டுகிறேன். தைரியமா நில்லுங்க, வெல்லுவோம், உறுதியா வெல்லுவோம். கடுமையா உழைச்சு ஏதாவதுன்னா செய்தி போடுங்க, தம்பி பார்த்துருவான். சரியாப்பா? அருண் இருக்கா? தங்கச்சி அண்ணனுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஓட்டு பார்ப்போம். தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க. நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க. வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க, இந்த வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க.